நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கோ டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கும் பயன்படக்கூடிய வீடியோ தான் இது. இதில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ஆம் பருவத்தில் 2வது இயல் பார்க்க இருக்கிறோம். இதில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிட்டு டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிக குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு எல்லா சிலபஸும் கவர் ஆகுற மாதிரி தமிழ், சோசியல் தனித்தனியாக டெஸ்ட் குரூப் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம இயல் 2ல் பராபர கன்னி, இதை பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னா வள்ளலார் தான். இதில் அற இலக்கியங்கள், நுழையும் முன் பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகள், இதெல்லாம் அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இது பாடல். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு பாடுறாரு. இதில் இருக்கக்கூடிய இந்த சொல்லும் பொருளும், தண்டருள் அப்படின்னா என்னன்னா குளிர்ந்த கருணை, கூர் அப்படின்னா மிகுதி. இந்த கூர் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடரில் வரக்கூடியது. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி அப்படின்னாலும் தொண்டு தான். எய்தும் கிடைக்கும், அல்லாமல் அப்படின்னா தவிர, அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு உதவி தொண்டு செய்ய வேண்டும். அப்போ யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு அவர் சொல்கிறாருன்னா சான்றோருக்கு. அந்த சான்றோர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் தான் சான்றோர்கள். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்ட போதும், அன்பர்களுக்கு, இறைவனுடைய அன்பு மிகுந்தவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியது. அப்படி செய்யும்போது இன்ப நிலை என்ன செய்யும், தானே வரும். இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் தாயுமானவர். இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்து வருகிறார். தாயுமானவர் பாடல் அப்படிங்கிறது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றப்படுகிறது. இந்த பாடல் பராபர கன்னி என்னும் தலைப்புல இருக்கு. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை. கன்னி அப்படின்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, பூக்களை 2 வைத்து கட்டுவது போல அடிகள் 2 அந்த பாடல் பார்த்தோம் இல்லையா, இந்த இதில் இருந்தா 2 வரியா இருக்குது இல்லையா, இதுதான் என்னது கன்னி அப்படிங்கிற வகையை சார்ந்ததாக கூறப்படுகிறது. அடுத்து புத்தக பின்னாடி கொடுத்துருக்கிற விடைகள். தம் உயிர் அப்படிங்கிறது எப்படி சேர்த்து எழுத கிடைக்குதும், தம் உயிர் அப்படிங்கிறது தான். இதை நம்ம அவசரமாக எழுதிட்டோம் அப்படின்னா தமுயிர் அப்படிங்கிறதே சரின்னு நமக்கு தோணும். அப்படி கிடையாது, தம் உயிர் அப்படின்னு என்ன செய்யணும், வரணும். அடுத்து இன்புற்றிருக்க இதுதான் சரியான விடை. தான் என்று, தான் கூட்டல் என்று அப்படிதான் பிரிக்கக்கூடிய. சோம்பல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னா சுறுசுறுப்பு அப்படிங்கிறது. அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய உரைநடை என்னன்னா நிலம் பொது அப்படிங்கிறது. இது பழங்குடி மக்கள், அமெரிக்காவில் பூஜவுன் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்த சுகுவாமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அந்த இடத்த அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை அரசாங்கம் அவங்க சொந்தமாக வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கிறதுனால அந்த சுகுவாமிஸ் அப்படிங்கிற பழங்குடியின மக்களினுடைய தலைவர், அவர் பேர் சியாட்டல், அவர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்ன செய்கிறாரு, கடிதம் ஒன்று எழுதுறாரு. அந்த கடிதத்தில் தான் சொல்லக்கூடிய செய்திகளை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பூமி எங்களுக்கு தாய், மலர்கள் இதெல்லாம் சகோதரர்கள், மான் விலங்குகள் எல்லாம்
மலர்கள் எல்லாம் சகோதரி, விலங்குகள் எல்லாம் சகோதரர்கள், அந்த நீரினுடைய முணுமுணுப்பு, அந்த ஆற்று நீர் ஓடக்கூடிய அந்த நீர் எல்லாம் எங்கள் பாட்டன் அப்படின்னு அந்த நிலத்தை வந்து தன்னுடைய உறவு முறையாக உணர்வோடு ஒன்றித்து என்ன செய்கிறாரு வச்சு சொல்கிறாரு. அதிலிருந்து நமக்கு தேர்வு நோக்கில் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு பாடம் முழுவதும் வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. சியாட்டல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி யாருக்கு கடிதம் எழுதுறாருன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும்னு யார் சொல்கிறாரு அப்படின்னா சியாட்டல் சொல்கிறாரு. அடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் மின்னும் ஒளி உடைய ஊசி இலை, அந்த ஊசி இலையும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்கள் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பு திரியும் பூச்சி வகைகளும் எம் மக்கள் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவையாக என்ன செய்தார். அதாவது இயற்கையை அப்படி ஒன்றித்து அவர் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இதை சொல்கிறார். பாலூர் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை என்ன செஞ்சிருக்கும், சுமந்து நிற்கின்றது சொல்றாரு. எது எங்களுக்கு தாய் அப்படின்னு பாருங்க, பூமி எங்கள் தாயாகும், இந்த மண்ணுக்கு உரியவர்கள், இந்த மண்ணும் எங்களுக்கு உரியது அப்படின்னு சியாட்டில் கடிதம் எழுதும்போது எழுதுறாரு. நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும், யாருன்னா சகோதரிகளாம். அது மாதிரி மான்கள், குதிரைகள், கழுகுகள் இதெல்லாம் வந்து எமது சகோதரர்கள். அப்புறம் மலை முகடுகள், அந்த பசும் புல்வெளிகள், பனித்துளி, அந்த குதிரைகள், உடல் சூட்டின் இதமான கதகதப்பு, இது எல்லாமே இந்த இருக்கக்கூடிய எல்லாமே நாங்கள் எல்லாரும் இதோடு சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரே குடும்பமாக. சியாட்டல் வாஷிங்டனில் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து அனுப்பிய போது நாங்கள் மனநிறைவுடன் வாளி எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு இடம் என்ன செய்கிறேன் உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வாஷிங்டனின் பெருந்தலைவரே எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகவும் என்ன செய்கிறோம் ஆகிறோம். எனினும் இந்த நிலம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதனால் இதற்கு சம்மதிப்பது அப்படிங்கிறது மிகவும் இயலாத ஒரு காரியமாக என்ன செய்யுது இருக்குது. இந்த நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்கள் திட்டத்தை பற்றி என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். ஏரிகளில் கூடிய பிரதிபலிக்கும் எண்ணங்கள், நினைவு எச்சங்கள் மக்கள் வாழ்வில் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. எங்கே இருக்கக்கூடியதுன்னா ஏரிகளில் பிரதிபலிக்கக்கூடியது. இந்த நீரினுடைய முணுமுணுப்புகள் எல்லாம் எங்கள் பாட்டன்மார்களினுடைய குரல் தான். இந்த ஆறுகள் எல்லாமே எங்களோட உடன் பிறந்தவர்கள். அப்போ எதை என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. நீர் முணுமுணுப்பு பாட்டன்மார், ஆறுகள் எல்லாமே உடன் பிறந்தார்கள். ஏற்கனவே பார்த்தோம், மலர்கள் எல்லாம் சகோதரிகள், மான்கள், இந்த விலங்குகள் எல்லாம் வந்து சகோதரர்கள் அப்படின்னு என் மக்களுடைய தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கின்றனர், குழந்தைகளுக்கும் உணவளிக்கின்றனர். அப்புறம் இங்குள்ள ஓடைகள் எல்லாத்துலேயும், ஓடைகள், ஆறுகள், ஓடும் மணப்பு ரொம்ப நீரானது வெறும் தண்ணீர் என்று, அது எங்கள் மூதாதையருடைய குருதி. எதை சொல்கிறாரு, வெறும் தண்ணீரை மூதாதையருடைய குருதி அப்படின்னு சொல்கிறார், அதாவது ரத்தம். இந்த நிலம் புனிதமானது அப்படிங்கிற திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை வந்து கற்றுக் கொடுங்கள். உங்கள் தந்தையருடைய இடுகாடுகளை கூட என்ன செய்கிறீங்க, மறந்துட்டு ரொம்ப தூரம் போயிடுறீங்க. பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, மறந்துடுறீங்க. நிலத்தை வாங்குறதும் விற்கிறதும் உங்களுக்கு ஒரு ஆடு மாடுகளை வந்து வாங்குற மாதிரி தான். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுடைய கோர பசி வந்து என்ன செஞ்சிடும், இந்த பூமியையே கொன்றழித்து பாழாக்கி பாலைவனம் மாதிரி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. நாங்கள் வந்து பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் மதிக்கக்கூடியவங்க. பூமியை தாயாக, வானத்தை தந்தையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய நகரங்களுடைய காட்சிகள் எல்லாம் எங்களுடைய செவ்விந்தியர்களுடைய கண்களை என்ன செய்து உறுத்துகின்றது. உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் வாழக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் அசைந்தாடக்கூடிய இலைகளின் ஓசையோ பூச்சி இனங்களுடைய ரீங்கார சத்தமோ கேட்க முடியாது. ஏன்னா இந்த நகர்ப்புறங்களில் எல்லாமே வந்து என்னது, இந்த மாதிரியான இயற்கையை நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி சுற்றி அந்த நீர்கள் ஓடக்கூடிய அந்த சத்தம்,
கூவல் பறவைகளுடைய ஒலிகள், குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளினுடைய கூச்சல் ஒலிகள், அந்த இயற்கையை அவர் என்ன செய்கிறார், அந்த காட்டு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையை குறித்து இதெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரியானதெல்லாம் உங்கள் நகரப்பகுதிகளில் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. எங்களுடைய மக்கள் எல்லாருமே அமைதியான இந்த குளத்தின் முகத்தில் முகந்து வரும் தென்றலின் ஓசையையும் நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் எங்கேருந்து பெறாங்களா, தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மணத்தையும் நுகர்வதை விரும்புபவர்கள். அப்போ எந்த மரத்திலிருந்து அப்படின்னு வந்ததுன்னா, தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தையும் அப்படியே மனத்தை விரும்பக்கூடியவர்களாக எங்களுடைய மக்கள் வாழ்கிறாங்க. நாங்கள் காற்றை என்ன செய்கிறோம், மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் இது எல்லாமே சுவாசித்தல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்றா என்ன செய்யுது இருக்குது. பொதுவான ஒரு காற்றை இவை யாவும் என்ன செய்யுது, சுவாசிக்குது. நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்தித்ததில்லை. இந்த காற்று அனைத்து உயிர்களையும் என்ன செய்யுது, பாதுகாக்கிறது. எங்கள் கால்கள் தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனது. இந்த நிலத்தையே நீரினுடைய இதை பாட்டன்மார்களுடைய முணுமுணுப்புன்னு சொல்கிறாரு. அதே இதில் இந்த எரிந்த இதை எரிந்த சாம்பலால் ஆனது. அந்த நிலத்தோட மண் பகுதி அதை எரிந்த பாட்டன்மார்களுடைய சாம்பல்னு சொல்கிறார். நிலம்தான் எங்களுக்கு தாய். எங்கள் உறவு முறை வளமான வாழ்வால் ஆனது தான் இந்த நிலம். எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான். இந்த பூமி மீது எது விழுந்தாலும் அது எல்லாமே பூமி தாயின் மீது விழுறது தான். அப்போ பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது. நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதில் இதற்கு கெடுதல் செய்தது அதை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாக இருக்கிறது. அப்போ எதற்கு கெடுதல் செய்வது, கடவுளை அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலத்தை அவமதித்தல். நாங்கள் பழங்குடி மக்கள் தான். நாங்கள் ரொம்ப இந்த நிலத்தை விட்டு எங்கேயுமே என்ன செய்யுது, முன்கூட்டியே நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்த நிலத்தை விட்டு செல்லக்கூடும். நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைக்குள்ளேயே மூச்சு முட்டி போகக்கூடிய நிலை வந்துடும். இந்த பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும், எங்கே பார்த்தாலும் இந்த தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கிடவே முடியலை. அதனால அதை என்ன செய்யணும், நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு இவர் கடிதம் எழுதுறாரு. இந்த கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். தந்தையாக எதுனா வானத்தை. இன்னோசை, இனிமை கூட்டல் ஓசை தான் இன்னோசை. பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும். அடுத்து பாதம் அப்படிங்கிற கதை எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறாரு. இவர் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு இவருடைய படைப்புகள் நிறைய இருக்கு. இவர் எழுதின சில படைப்புகள் மட்டும் உபபாண்டம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்று இருக்கிறது. தமிழ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த எழுத்து சொல்லினுடைய வகைகளை குறித்து தான் அடுத்து இலக்கணமாக நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தரக்கூடிய எழுத்து சேர்க்கை தான் சொல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இலக்கண அடிப்படையில் சொல் 4 வகைப்படுது. என்னலானா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படுகிறது. பெயர்ச்சொல் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டா பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாம். அடுத்து வினைச்சொல்னா வினை என்னும் சொல்லுக்கு, அதாவது செயல் அப்படிங்கிற பொருள், செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். இது தனித்து என்ன செய்யாது, வராது. எடுத்துக்காட்டா இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேற்றுமை உருபு ஐ,
ஐ, ஆள், கூ, இன், அது, கண் இந்த மாதிரி வர்றது எல்லாமே இடைச்சொல்ல தான் வரும். உரிச்சொல்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த. இங்கே பாருங்க, பெயர்ச்சொல் வினைச்சொல்லை சார்ந்து வருவது இடைச்சொல். ரெண்டு வேறுபாடு பார்த்துக்கணும். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். இப்போ சால சிறந்தது இந்த மாதிரி வர்றது அன்பு. அடுத்ததான் இந்த ஒரு பாடல் கொடுத்து இது யாருடைய பாடல்னு கேட்டிருக்காங்க. முத்தரையனார் இவருடைய பாடல் தான். மலேசிய கவிஞர். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வான்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல். இப்போ அதில் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவோம். சேரிட்டினா தொண்டு, ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர், டெசர்ட்னா பாலைவனம், பிரசிடென்ட்னா குடியரசுத் தலைவர். அடுத்த இயலை நம்ம அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி.